எங்க போய் ராணுங்களோ மேஞ்சிட்டே கிடக்கு போகவே மாட்டுது. மக்களே, இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டு இருக்கா. இன்னும் அரை மணி டைமில் வந்து பைக்கில் கருப்பு படம் பார்க்க போகிறேன். நீங்களும் வாங்க, ரிசல்ட்டை அனுப்பிச்சி விட்றேன். என்னடா தம்பி வண்டி மக்கர் பண்ணுது. நானும் என் பையனும் ஒரு மரத்து ஓரத்தில் போய் நிறுத்தி வண்டி கொஞ்சம் என்ன மூவ் பண்ணி பார்த்துட்டு இருந்தா, வண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டிக்கு வந்து பெட்ரோல் தான் இல்லை அப்படின்னு உணர்ந்துட்டோம். உடனே 2 பேரும் வண்டி எடுத்து முறுக்குன்னு முறுக்கிக்கிட்டு அதிவேகமாக சென்று இருந்தோம். பக்கத்தில் தான் பெட்ரோல் பங்கு இருக்குது. நல்ல வேலை பெட்ரோலை போட்டுக்கிட்டு உடனே கிளம்பணும். டைமும் குறைவாக இருக்குது. 20 நிமிஷம் தான் பேலன்ஸ். அப்படி ஒரு கண்டிஷனில் இருந்து உடனே பெட்ரோலை போட்டுக்கிட்டு அப்படின்னா அடித்து போயிட்டு இருந்த ரோடும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் பகுதிங்கிறதால ரோடு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத அருமையாக ஒரு பிளேஸாக போயிட்டு இருந்தது. இன்னும் கொஞ்சம் சிட்டி நெருங்கி அவுட்டரில் டிராஃபிக் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நாங்கள் வேகத்தில் போயிட்டு தான் இருந்தோம். எந்த ரோடில் யாரும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாத அதிவேகத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருந்தோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் படம் போட்டுருவோம்டா வையா, என்னடா பண்ணுறதுன்ற பையன் நான் கொஞ்சமாக சமாதானப்படுத்தி போய்கிட்டே இருந்தோம். அதிவேகமாக போயிட்டு இருந்தோம் வந்துட்டு சிட்டியை கடந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். சிட்டியை வந்து இப்போ தான் வந்து தொட வந்துட்டோம். இனிமேல் உள்ளே போனால் டிராஃபிக் ஜாமு, அந்த ஜாமு இந்த ஜாமு நம்மளை ஜாம் பண்ணி போட்டுருவோம். எப்படியோ ஒரு வேலையை வந்துட்டோம். சந்திப்போம். உள்ளே போயிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு படத்தை போட்டு கவுண்டிங் போட்டு சந்திப்போம். பேசுறதுக்கு டைம் இல்லைடா மாவனே, எனவே பேசினா அவங்களுக்கு டைம் இல்லை. எடரா வண்டியை சிங்காரம் வண்டின்னு அடின்னு அடித்து பட்டையை கிளப்பி போயிட்டுருக்கோம். போடுறா ஒரு பிஜிஎம் போட்டு கிளம்பிட்டோம்டா தம்பி. பையன் சொல்லிட்டான், ஒன்றும் பிஜிஎம்லாம் ஒன்றும் தேவையில்லாமா அப்பனே, கிளம்பப்பனே வேகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. 10 நிமிஷத்தில் படத்தை போட்டுருவோம்பா, ஃபஸ்ட்டு சீன்லேருந்து நம்ம வந்து பார்க்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தமாக பையன் வந்து ஈடுபட்டுட்டான். போகிற வழியில் பக்கத்தில் தான் பையனோட ஸ்கூலு. அப்பா என்னோடய ஸ்கூல் வந்துடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையன் பக்கத்தில் ஸ்கூலுக்கு போகணுன்னு ஃபீலிங் ஆகிட்டான். அந்த 10 நாள் ஸ்கூல் வந்துடுமான்ட்டு ஒரு புலம்பு போட ஆரம்பிச்சிட்டான் பையன். அப்படியே ஈத்துட்டு மெல்ல கிளம்பிட்டோம். சிட்டி உள்ளே இப்போ தான் என்ட்ரி ஆகிறோம். இன்னும் உள்ளே போக கூட்டம் அதிகத்தை ஃபீல் பண்ணும். ஒரு 5 நிமிஷத்தில் எப்படா மகனே உன்னை ஏற்று போகிறேன்னு சொல்லிட்டு அதிவேகமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கள்ளக்குறிச்சி உள்ளே நம்ம வந்து என்ட்ரி ஆக ஒரு முனைப்பில் நான் வந்து கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம வந்து திரையரங்கு வந்து சென்றுலாம் போனே. கொஞ்ச நேரம் கம்முன்றான்ட்டு சன்னு வந்து ஆடுதல் படுத்துட்டு இல்லைப்பா எப்படியா இருந்தாலும் ஃபஸ்ட்டு இருந்தால் படத்தை பார்க்கணும். அப்பா இந்த வந்துருச்சு, அங்கதான் டிக்கெட் எடுத்து வரட்டா? இது ஏன் எல்லை, ஏன் கோர்ட்டு, என்னை மீறி இனிமே எதுவும் பண்ண முடியாது. இப்போ கங்குவா படத்தில் அன்னைக்கு வந்து சூர்யா கத்துன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு கருப்பு படத்தில் போகும்போது கத்து மாரி சூப்பராக நோக்கி படம் ஆரம்பிச்சிருச்சு. படம் சூர்யா சாருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரின்னு சொன்னீங்களே, இன்னைக்கு கூட்டம் அதிகமாக வந்து சின்னவங்க பெரியவங்க வந்து கருப்பாய்